உலகமெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட ஃபேவரட் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க போகிறார், யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க, யாரெல்லாம் லேண்ட் வாங்க போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் வீடு மனை வாகனம் போன்றவையெல்லாம் கிடைக்க போகிற விஷயங்கள் எல்லாம், திருமணமாக போகிறது போன்றவையெல்லாம் பார்க்க போகிறோம். சனி பகவானை பொறுத்தவரையிலே அவர் அள்ளி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடை பண்ண இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல்களை சக்திகளை நமக்கு தருவார். சனி எந்த கிரகமே ஒன்று புரிஞ்சிங்க, கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டலாம் மாட்டாங்க, நமக்கான வழித்தடத்தை உருவாக்கி தருவார்கள். சனி பகவான் எப்படி தருவார்னா, நான் இந்த ரூட்ல போலான் இருந்தேன் குருஜி, எனக்கு ஒரு பெரிய பாதை கிடைச்சது, நான் அதுல போறேன், எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, புதிய வழி பிறந்திருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் தருவார். ஸோ சனி பகவான் வேற என்ன விதமான பலன்கள் எல்லாம் அள்ளி தருவார் அப்படின்னா, அவரவர் செய்த கர்மாக்குரிய தண்டனையை ஒருவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கான யோகங்களை அள்ளி தருவார். போதுமா, இவ்வளவு யோகம் போதுமா, இவ்வளவு யோகம் போதுமா அப்படிங்கிற மாதிரி அள்ளி அள்ளி தருவார் சனி பகவான். அதனால கிரகங்களிலே சனி பகவான் மிகவும் ஆக்டிவான ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான கிரக பயிற்சி, இந்த சனி பயிற்சி பலன்களை, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் எப்படிலாம் நடக்கும், மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும், மேஷம் தொடங்கி மீனம் வரையிலே என்ன செய்தா நமக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும், இந்த சனி பயிற்சி எதெல்லாம் பண்ணா நமக்கு வரங்களை அள்ளித்தரும் போன்றவற்றெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையிலே சிம்ம ராசிக்காரர்கள் சனி பயிற்சி சும்மாவே செய்வான் சனி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம எதிரி சனி. ஏன்னா சிம்மம்னா சூரியன், ஊருக்குள்ள நம்ம எல்லாம் பெரிய வஸ்தாதுதான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம்னா சூரியன் தான் ராசி அதிபதி. நீங்க எடுக்கிறது தான் முடிவு, தலைமைத்துவம்லாம் அவங்கள தேடி வரும். யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களோ சிம்ம லக்னத்துக்காரங்களோ அவங்கெல்லாம் ஒரு காடு இருக்கு, ஒரு காட்டுல புலியை விட வலுவான மிருகம் ஏதும் இருக்கிறதா என்றால் இல்லை. யானையை விட பலசாலி யாரேனும் இருக்கிறார்களா? இல்லை. ஒட்டகச்சீவிங்கை விட உயரமான விலங்கு இருக்கிறதா? இல்லை. அப்பொழுது காட்டிற்கு ஆனால் இந்த எந்த வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை இருக்கிறது, நமக்கு இருக்கா? இல்லை. அப்ப சிம்மராசிக்காரர்கள், சிங்கம் தான் ஒரு காட்டின் ராஜாவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா தலைமைத்துவம். எதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்றேன் குருஜி, ராசிபரனை சொல்லுங்க, கதெல்லாம் சொல்றீங்க. அந்த தலைமைத்துவத்துக்கு அவ்வளவு சக்தி. நீங்க உங்க தலைமைத்துவத்தை பெருசா உயிரா மதிப்பீங்க. என்னை பார்த்து ஹேண்டில் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டாங்க, என்னை பார்த்து ஒரு டீமை லீட் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் என் வாழ்க்கையில பார்க்காததா? இத்தனை வருஷத்துல நான் எத்தனை விஷயத்த பார்த்துருப்பேன். என்னால இந்த டீமை சக்சஸ் பண்ண வைக்க முடியாதா? ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கா, நீங்க இதை எடுத்து நடத்துவீங்களா, உங்களால முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வரும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனிங்கிறது ஒரு எலிப்பொறிக்குள்ள எலி மாட்டிக்கிற மாதிரி விஷயம். ஒரு எலிப்பொறிக்குள்ள எலி மாட்டிக்கிட்டா எப்படி கஷ்டப்படுமோ அப்படிதான். அதனாலதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அந்த எலியால வெளியே வரவும் முடியாது. அந்த எலி அடிச்சு கொண்டுருவாங்களா? அதுவும் மாட்டாங்க. அந்த எலி கூண்டுக்குள்ளேயே உட்கார வச்சு டெய்லி 2 நெல் போடுவாங்க உங்களுக்கு. அந்த எலி சாகவும் சாகாது, வெளியே ஓடவும் முடியாது. ஸோ அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அஷ்டம சனி எப்பொழுதும் கஷ்டங்களைத்தான் தரும். இந்த அஷ்டம சனி என்னென்ன தருவார்னா, தேவையில்லாத அவமானங்கள், அபவாதங்கள் போன்றவற்றை உண்டு பண்ணுவார். திருட்டுப்பட்டம் போன்றவற்றை உண்டு பண்ணுவார். சார் நல்லா தான் சார் இருந்தேன், பணத்தை கொடுத்தா எண்ணி வாங்குங்க சார், இதுல என்னங்க இதுல ஒரு 2 லட்சம் இருக்கு, சரி சார் நீங்க சொன்னா சரி சார்னு சொல்லாதீங்க. அவர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் கூட மாதிரி எண்ணி பாருங்க. எண்ணி பார்த்துட்டு, இல்லை சார் ஒரு 2500 ரூபாய் கம்மியா இருக்கு சார், வெக்கமிட்டாம சொல்லுங்க, வெக்கம் இல்லாம சொல்லுங்க. ஏன்னா இவன் எண்ணி பார்க்க மாட்டான் போல இருக்குன்னு அந்த சின்ன தப்பு பெரிய தப்பம். ஒரு கடை இருக்கு, ஒரு ஹோட்டல் இருக்கு, எல்லாரும் மணி தராங்க, அதை வாங்கி ஒரு முதலாளி நீங்க உங்க கல்லாப்பட்டிக்கு வருது, எது எவ்வளவு வியாபாரமாச்சு என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியணும். ஸோ அது எதா இருந்தாலும் எண்ணி பார்த்து, இது எவ்வளவு வித்துச்சு, இதுக்கு என்ன ரேட்டு கேட்கணும். சார் தொழில் வேற நட்பு வேற. சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இப்படி கேட்டா நம்ம கெத்துக்கு அசிங்கம் அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒன்னொன்னு இது எவ்வளோ ஆச்சு கேட்டு பழகுங்க. ஸோ 2 கூடைய உங்களுக்கு வேற என்ன, சனி பகவான் 8ல் இருக்கக்கூடிய என்ன தருவாருன்னா, அப்ப நீங்க வாங்காததை வாங்கின மாதிரி,
நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நீ 25,000 வாங்கிட்ட, நான் வாங்கவே இல்லைங்க, நீ வாங்கிட்ட, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், என்னை ஏமாத்திட்டல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ உங்கள் நண்பர்களில் வந்து கணக்கு வச்சுக்கணும். 16ஆம் தேதி நீ கொடுத்துருக்க, இவ்வளோ கொடுத்த, இவ்வளோ வாங்கினேன், ஒரு மெசேஜ் ஆகுது, ஒரு ரிமைண்டருக்கு, பாருங்க பாரு நீ கொடுத்ததை நான் அனுப்பியிருக்கேன், நீ கொடுத்ததை நான் எழுதியிருக்கேன். அது போன்ற டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில், சார் நம்ம என்னைக்கு வீட்டில் கணக்கு எழுதுறத விட்டோமோ அன்னைக்கே பணம் சேமிக்கிறது நம்மளை விட்டு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அப்பா தாத்தாலாம் நிறைய சம்பாதிச்சார், நிறைய சம்பாதிக்கலனாலும் இருக்கிற சம்பாதியத்தை வச்சு நல்லா வாழ்ந்தாங்கன்னா காரணம் என்னன்னா, எழுதி பார்த்து செலவு பண்ணாங்க. இதுக்கு இவ்வளோ செலவாகுது, இதுக்கு இவ்வளோ செலவாகுது. அப்பா அம்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவாகுது, நம்ம இதை குறைக்கலாம் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு முன்னேற்றம் இருந்தது வாழ்க்கையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தாறுமாறா இன்னைக்கு எது வந்தாலும் சரி அப்படியே எடுத்து இறக்கிறோம், அப்படியே எடுத்து செலவு பண்ணுறோம். அதான் அப்போ இந்த பணத்தில் கட்டுமானங்கள் உங்களுக்கு வேணும். 8ல் சனி இருந்தால் என்ன பண்ணால் வறுமையை உண்டு பண்ணுவார் சார். ஓப்பனாக சொல்கிறேன். என்ன குருஜி வந்ததுலேருந்து ஆசையாக ஓடி வந்தால் இப்படி என்ன ஏமாத்துறீங்க, சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ராசியில் கேது, 7ல் ராகு. ஒரு பக்கம் என்ன பண்ணுறார், கையில் ஒரு கன்னு வச்சுட்டு ரெடியாக இருக்கார் ராகு. உங்களுக்கு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பட்டம் கட்டி விடுறதுக்கு. நீங்கள் வந்து இன்னாரோட தப்பாக பழகுறீங்க, இன்னாருக்கு நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜுக்கு 2 பொருள் இருக்குது, நீங்கள் வேணும்னு டபுள் மீனிங்கில் பேசிட்டீங்க, இது மாதிரிலாம் வந்து உங்களை அவதூறு சொல்கிறதுக்கு ரெடியாக ஒரு டீம். இந்த பக்கம் சனி, உங்கள் மேலே ஏதாவது தவறான அவதூறு பிரச்சாரம் தேவையில்லாமல், நீங்கள் ஏமாத்திட்டீங்க, யுவர் ஏ சீட்டர், யுவர் ஏ லையர், நீங்கள் ஒரு பொய் பொழுகி போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்குனே ஒரு டீம் ரெடியாக இருக்கும். சார் இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ சார், இந்த உலகத்தில் ஒருத்தனை கெடுதல் பண்ணுறதுக்கு, அவதூறு பண்ணுறதுக்கு வெட்டி முண்டோம் வீணா போன தண்டம் நிறைய பேர் இருக்கான். இவனும் வேலைக்கு போக மாட்டான், வேலைக்கு போறவனையும் ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டே இருப்பான். அது போன்ற ஆட்கள்கிட்டலாம் ஜாக்கிரதையா இருங்க. கொசிப்ஸ் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கிசு கிசு, அது வருவதை தடுக்க வேண்டும். அந்த கிசு கிசு உருவாவதற்கான ரூட் காஸ் என்ன, இந்த ஒய்வை அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஒய்வைனா ஏன் ஏன் ஏன்னு கேட்டே போகணும். நமக்கு ஏன் இந்த வேலை போச்சு, நம்மளை பத்தி யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, நம்மளை பத்தி யார் தப்பா சொன்னது, யார்கிட்ட சொன்னோம், இன்னார்கிட்ட சொன்னோம், இன்னார்கிட்ட ஏன் சொன்னோம், இன்னாரோட இவர் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சு சொன்னோம், இனிமே சொல்லாதீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கான ரிசல்ட் அவ்வளவுதான். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமா யார் இருந்திருப்பீங்க, நீங்களா தான் இருந்திருப்பீங்க. நீங்க ஒண்ணு சொல்ல போக தான் அது கண்ணு காது மூக்கு வச்சு வெளியே போகுது இல்லையா, நீங்க ஏன் சொல்றீங்க? அப்போ நீங்க தொழிலை மட்டும் பார்க்கணும். இந்த 2.5 வருஷமும் வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா. இப்போ மேனேஜர் இருக்காரு, அவரு சார் அவரை பத்தி என்ன சார், அவர் ஜாலிமேன் சார், அவர் என்ன ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க, சும்மா விளையாட்டு சொல்லியிருப்பீங்க, அது அவர் காதிலே போய் விழுந்துரும். ஓ என்ன இது மாதிரி வேலை பார்க்கறதுக்கே வேலையை பார்க்க மாட்டேங்கிற, என்ன ஜாலிமேன்னு சொல்லிட்டியா நீ அப்படின்னு உங்க மேல வரும். அதுக்கு அந்த நேரத்தில் உங்களால் விளக்கம் சொல்ல முடியாது. சார் நான் அது ஒரு விளையாட்டா சொன்னேன் சார், அது இப்படி சீரியஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கல சார். விளையாட்டா கூட எப்படி மேன் நீ சொல்லுவ, உன் பாஸ் நான் என்னை கிண்டல் பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் உங்களை சூப்பர்வைசராக வச்சிருப்பாரு. உங்களை தூக்கி டவுன் தி லெவல், அடுத்த லெவல் போஸ்டிங் கீழே போட்டுருவார். உங்களுக்கான தகுதி மதிப்பீடு குறையும். நான் சூப்பர்வைசரா இந்த இடத்துல கெத்தா இருந்தேன், என்னையே இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ நான் டெய்லி ஒருத்தண்ட வேலைக்கு போனா நான் வந்துட்டேன்னு ஒருத்தண்ட சொல்ல வேண்டியிருக்கு, அட்டண்டன்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. நான் கேட்டு ஒரு சார் இந்த வேலையை நான் செய்யலாமா, இந்த வேலையை நான் செய்யலாமான்னு கேட்டு செய்ய வேண்டியிருக்கு. சுதந்திரமா செயல்பட்டு இருந்தேன், கையை நானே உடச்சிக்கிட்டேன். காரணம் என்ன, நம்மளோட பேச்சு பேச்சு பேச்சு. அப்ப நம்ம சோசியல் மீடியால நமக்கு வருது, நமக்கு சோசியல் மீடியால பிரதமர் இது மாதிரி சொல்லிவிட்டார், அரசாங்கம் இந்த மாதிரி திட்டமிட்டு இருக்கிறது, நாளை பந்த், வாய் மூட்டு கம்முன்னு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். யார் பந்து பண்ணா நமக்கு என்ன, யார் என்ன கருத்து சொன்னா நமக்கு என்ன, நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக அது தேவையில்லாத ஏதோ ஒரு வேலையாகி நமக்கே பிரச்சனை ஆகும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கூட இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக வேலையை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், வேற எதுவுமே கிடையாது. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மார்ச்சுக்கு அப்புறம் அமைதியா இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். சரியா? வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர் சிம்மராசினியர். அப்ப உங்க ராசிக்கு இந்த ஈஸ்வரர் எங்கிருந்து வருகிறார், மிகவும் விரட்டி கொண்டு வருகின்றார், உங்களை விரட்டி கொண்டு வருகின்றார். கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு விரட்டி கொண்டு வருகின்றார். அஷ்டமத்து சனியாக வருகின்றார். 9 முடிச்சிட்டோம்ல, அடுத்து கடகத்தை முடிச்சுட்டு அடுத்து 8 தானே வரணும். அப்ப உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல வருகின்றார். ஆனால் தயவு செய்து என் கண்மணியாக சில நேயர் பெருமக்கள் சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம். எதுக்கு பயப்படணும்? சூரிய திசையில சுக்கிர புத்தி மட்டுமே உங்களை வதம் செய்யும். சூரிய திசையில சுக்கிர புத்தி, சுக்கிரம் அந்தரம் உங்களை பதம் கோரும். அதை தவிர்த்து சிம்ம ராசி நேயர்களுக்கு யாராலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகத்துக்கு மாதிரி துன்பம் துயரம் சிம்மத்திற்கு அல்ல.
கடகத்திற்கு மாறி விடுதலை, கடகத்திற்கு மாறி எல்லாத்தையும் இழந்தது சிம்மத்திற்கு அல்ல. இதுக்கு ஒரு விடுதலையாக இருக்கக்கூடியதான். கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுக்கு 8க்கு உரியவர்கள் முக்கியம். அஷ்டமத்து சனில 8க்கு உரியவர் முக்கியம். 2.5 வருஷத்துக்கு அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருக்குது. 2 வருஷத்துல சுப செலவுகளை நீங்க பார்த்துக்கோங்க. மேசராசி மாதிரியே விரைய செலவுகளை பார்த்துக்கோங்க. படிப்பு கொஞ்சம் தடைப்படும். ஹாஸ்டல்ல சேருங்க, குழந்தைகளை ஹாஸ்டல்ல சேருங்க. தாய் தகப்பன் கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தா பிள்ளைகள் எப்படி படிக்கும்? பிள்ளைகள் எப்படி படிக்கும்? 8ஆம் கிளாஸுக்கு போன பிள்ளைகளுக்கு 2ஆம் கிளாஸ்ல தமிழ் பாடத்தை வாசிக்க தெரியல. அவ்வளவு டெவலப் ஆகிட்டு இருக்குது. மீடியான்னு சொல்லி மீடியாவுக்குள்ளே நம்ம போயிட்டோம். தமிழ் எழுத்து வாசிக்கணுமே, நல்ல ரேங்க். ஆனா ரேங்க் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த குழந்தை ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா பேப்பரை வாசிக்க தெரியல, எழுத்துக்களை தெரியலையே. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு கவனம்லாம் எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்டா வந்துடணும். எல்லா ஸ்டூடெண்டோட வாசிக்க தெரியணும்ல. அப்போ குழந்தைகளை தங்கள் பேரண்ட்ஸ் தயவு செய்து பாதம் தொட்டு பணிகின்றேன். பிள்ளைகளுக்கு நல்லா வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. நல்லா படிக்க வைக்கிறீங்க. எல்லா மொழியிலும் தெரியுது. 7 மொழி பேசுறாங்க. அந்த எழுத்து வரணும், எழுத்து தெரிய வேண்டிய மொழி வேணும்ல. அதை படிக்க வைக்கக்கூடிய ஹாஸ்டல்ல சேர்ந்து நல்ல வார்டனை பாருங்க, நல்ல ஒழுக்கமா சேர்த்து விடுங்க. கெட்ட பிள்ளைகளோட சேரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நல்ல அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்புங்க. வழிகாட்டியா இருங்க. தாய் தகப்பனை மட்டும் இருக்காதீங்க. இப்ப நீங்க மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே தாய் தகப்பன் தான். இந்த காலத்துக்கு மாதா பிதா குரு எல்லாம் தாய் தகப்பன், பேரண்ட்ஸ் தான். அந்த வகையில ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுதுதான் சீதை ராவணன் சிறையெடுத்து சென்றது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப இல்லை, இப்போ மாறுது. அந்த அறிவே மாறுது இல்லை நமக்கு. அந்த விஞ்ஞானத்துக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எதை வச்சு? உங்களுடைய தசா புத்தியை வச்சுதான் நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய தொழில அகலக்கால வைக்காது. உங்களுக்கு என்னது நிர்வாகம், உங்களுக்கு என்னது அரசியல், உங்களுக்கு என்னது திறமை, பணி, ஆர்டர், கமாண்டிங், நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இப்படி பணியில இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்லா பண்ணுங்க. நிர்வாகத்துல நம்பர் 1 ஆகும். இந்த மாதிரி வேலை எக்ஸாமினேஷன்ல எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா 2.5 வருஷம் எழுதிக்கிட்டே அடுத்து பாஸ். 2.5 வருஷம் எழுதுனா அது பாஸ் தான். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னும் உங்களுக்கு அந்த 2.5 வருஷத்தை வலிச்சு புளிஞ்சு எடுத்துருவாரு சனீஸ்வரர். அப்புறம் பாஸ் பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பா நம்பிக்கை முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டத்தை குறைக்கத்தான் செய்வார், கொடுக்காம இருக்க மாட்டார். அந்த அஷ்டமத்து சென்றக்கூடிய தாக்கங்கள் குறையும். இறைவனை தொழும் பொழுது, இறைவனை நம்ம பணிந்து பாடும்போது, வணங்கும் பொழுது குறையுமே என்று 2.5 வருஷத்தை மிக கவனமாக இருத்தல் வேண்டும். சிம்மராசின்ற சூரியன் தான் அதிபதி. அதனால இவங்க எப்பவுமே தன்மானம் அதிகமா உள்ளவங்க, பரபரப்பா இருப்பாங்க. அவசரப்படுறதுனாலே பல காரியங்கள்ல தள்ளி போகும். பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் தனக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இவங்க இருக்கிற கலகலப்பா இருக்கும். அந்த மாதிரி பொதுவாக சிம்மராசிக்காரங்களுடைய ஜென்ரலான விஷயங்கள் அது. அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அவங்க நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ஒரு சின்ன விமர்சனத்தை கூட எதிர்கொள்றதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை ஒதுக்கிட்டு போயிடாம எதிர்கொள்ற தயாராக இருப்பாங்க. பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் சின்ன வயசுல கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் மிக நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி நமக்கு 29 மார்ச் 2025 ஆறுது. இது வரைக்கும் இவங்களுக்கு கண்டகச்சனியா 7ஆம் இடத்துல இருந்து இப்போ அஷ்டமத்து சனியா 8ஆம் இடத்துக்கு போயிருக்கு. பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் இந்த அஷ்டமத்து சனிக்கு கொஞ்சம் கூட பயப்படவே வேணாம். இவங்க ராசியை பொறுத்தளவுல 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லதுதான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாது பகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறதுனால அவர் நேரடியான பார்வையில எவ்வளவு முயற்சி பண்ணாலும், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்வை இருந்தது, அதில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும்
வேலையிலேயோ ஒரு முன்னேற்றங்கள் தெரிஞ்சிருக்காது. நல்லா முயற்சி பண்ணுவாங்க, வேலையிலையோ தொழிலையோ நல்ல ஒரு எந்த விதமான முன்னேற்றங்களும் இருந்திருக்காது, குடும்பத்தில் முன்னேற்றங்கள் இருந்திருக்காது, உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கும், பல காரிய தடைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கண்டகச்சனையில் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அஷ்டம சனிக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லாமே ரிலீவ் ஆகிடும். ஏன்னா சனிபவன் மறைஞ்சிடுறாரு. இப்போ உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் சனிபவன் மறைஞ்ச இந்த மறையக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் வந்து கம்பெனி மாற முடியும், இடம் மாற முடியும். இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து அவங்க ரொம்ப காலம் வேலை பார்த்தும் இவங்களை ரெகனைஸ் பண்ணல, இவங்களுக்கு ப்ரொமோஷன் தரலன்னு சொல்லி வேலையை விட்டு வந்திருப்பீங்க. தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, தனக்கு கொடுக்கலன்னா வேலையை விட்டு வந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து புதிய வேலை தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இவங்களுடைய இந்த இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய டைம்னு எடுத்துக்கலாம். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த கிடைச்ச வேலை உயர்வாகவும் இருக்கும். இவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இன்க்ரிமெண்ட் கூடும், நல்ல உயர்வாக இருக்கும். உயர்வாக இருக்கும் மீன்ஸ் வந்து ப்ரமோஷன்ஸ், பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பல தடைகள் இருந்திருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்திருந்தோம், அதுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அந்த காரியங்கள் நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இவங்களுக்கு பொதுவாக வந்து இந்த 2025 சனி பகவான் வக்ர காலங்கள்னு சொல்லக்கூடிய ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் மிக உயர்வாகவே இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாத்துலேயும் இவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். இவங்களுடைய திறமைகள் வந்து பளிச்சிடும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் 2026 அதில் வந்து 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் அந்த சனி வக்ர காலத்துலேயும் சரி. இது ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இவங்களுடைய 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறார். இந்த சனி பயிற்சியின் மூலம் இவங்களுக்கு இந்த ராசியோட 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த ராசியினுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். இவங்களுக்கு தொழில் வியாபாரம் அதில் வந்து நல்லபடியாக இருந்தாலும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் யாருன்னு ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவினங்கள், குடும்பத்தில் வாக்குவாதங்கள், இது மாதிரி உறவினர்களோட சலசலப்புகள், இது எல்லாமே வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். ஸோ அதெல்லாம் டாக்டிக்கலாக நீங்கள் கடந்து போகிறதுக்கு கற்றுக்கணும். ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இந்த சனி பயிற்சிலாம் உடல் நலம் நல்லா இருக்கும். ஆனால் ராகு கேது வந்து உங்களுக்கு 2-8 வர்றதுனால அது வந்து உங்களுக்கு இல்லாட்டினாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். இல்லாட்டினா நம்ம பேச்சுனாலே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து டிப்ளமேட்டிக்காக அதையும் டீல் பண்ணணும். ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து பேசணும். எந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு உடனே செய்யலான்னு தோணுனா கூட கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசணும். அப்படியெல்லாம் பேசணும்னாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை கடந்துடலாம். அதனால் வந்து உங்களுக்கு உழைப்பு கூடும். 8ஆம் இடம் அப்படின்றதுனால உங்களுக்கு உழைப்பு வந்து கூடும், வேலை போல் அதிகரிக்கும், மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர், வேறு எதுலேயும் பிரச்சனைகள் இருக்காது, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வேலை பார்த்தாலே நம்ம வந்து நம்மளுடைய திறமை நிரூபிக்க முடியும். அதனால் அந்த வேலையை அதுக்கெல்லாம் நீங்கள் அசந்த ஆள் கிடையாது, நல்ல உழைப்பாளிகள். அதனால் நல்லா வேலை பார்க்கணும். உடல் நலத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மாதிரி வந்து ஏற்கனவே நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த விளையாடுறது, இது மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து விடாமல் தொடர்ந்து பண்ணுங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து உழைப்பு அதில் வந்து கொஞ்சம் உழைப்பு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுடைய சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு, ஏன்னா அவர் உழைப்புக்கு அதிபதி. நீங்கள் உழைச்சிங்கன்னா உடனே பலன் கொடுக்குறது தயாராகிடுவார். ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் உயர்வாக இருக்கும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் உயர்வாக இருக்கும். அதே மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஏன்னா 2-8 உங்கள் ஜென்மத்துக்கு வந்து ராகு கேது வர்றதுனால
ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். பட் அது சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கும். அதனால நீங்க நிறைய தண்ணி குடிங்க. டீஹைட்ரேஷன் ஆயிடலாம். நிறைய தண்ணி குடிங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அப்போ பண்ணிட்டாலே நமக்கு போதுமானது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால வீட்டில் ஒரு சில சின்ன சலசலப்புகள் இருக்கலாம். உறவினருக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம். பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. இது மட்டும்தான் நீங்க பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இது இந்த சிம்மராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு என்ன விதமான பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்க ராசிக்கு அதிபதி சூரியன். அதனால நீங்க சிவபெருமான ஒவ்வொரு பிரதோஷத்திலையும் போய் நீங்க வணங்குறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உத்தியோக மாற்றம், இருப்பிட மாற்றம் ஏற்படும். அதனால நீங்க பிரதோஷத்துக்கு போய் சிவபெருமான வணங்குறது மிக மிக அவசியமானதா இருக்கு. அதனால இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்க சிவபெருமானை போய் வணங்குங்க. இளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தாய் பிரத்யேகர விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள். அது தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் நமக்கு அமையுமானால், நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால், தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை. இந்த சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த 3 பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன். அப்படி பார்த்தோம்னா 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது. பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட, பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான். இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி தான். என்னுடைய ஜோதிட அனுபவத்துல, பிரசன்ன ஜோதிட அனுபவத்துல பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தவர் நாம் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல, ஆயுள்காரகனும் இவனே தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்துல சரியான தருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து அவரை மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி, கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியில சனி பகவானுடைய கர்மாவுக்கேற்ற பலனை கடுமையாகத்தான் தந்து விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து வந்த ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்து ஒரு ஆட்டி வைத்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். நல்ல வாழ்க்கை அமைந்து கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நல்ல மனைவி அமைந்து கூட ஒருவருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் பிறந்தும் வேதனையை மட்டுமே அவர் கொடுத்து வந்த ஒரு காலகட்டம். நல்ல தொழில் தான், நல்ல வேலை தான், ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு இடர்பாடுகளை சந்தித்து வந்த உங்க காலகட்டம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2025 பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கண்டக சனியிலிருந்து இவர் அஷ்டம சனியாக வந்து கவலையே பட வேண்டாம். இந்த நிலை மாறு போகிறது. அதுக்கு ஒரே ஒன்றுதான், கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய சோழி பிரசன்னத்தை கவனமா பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல மாற்றம் தான். 3 விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. இந்த 3 பலமும் உங்களுக்கு இருந்து விட்டாலும் போதும். தெய்வ பலமும், தெய்வ பலமும், மனோபலமும், இந்த 3 பலமும் அற்புதமா இருக்குங்க. இது ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த 3 பலமும் உங்களை கரை சேர்த்து விடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதே நேரம் இந்த சனி பகவானுடைய நிலை இப்படி இருந்தாலும் கூட எல்லாருக்கும் அப்படியுமா இல்லைங்க.
நல்ல தசாபக்தி, இறையருளும் குருவருளும் குலதெய்வ வழிபாடும் துறை இருந்து விட்டாலோ, நீங்க கடந்த காலத்தில் சந்தித்த கண்டக சனியை பற்றியோ இப்ப சந்திக்க போகின்ற அஷ்டம சனியை பற்றியெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். சோழி பிரசனம் சொல்வது என்னன்னா, ஒரு கிரகத்துடைய பயிற்சியே முழுமையான பலனை தந்து விடாது. அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவானும் கலத்திரகாரகன் சுக்கிரன் 2 குருமார்கள் உங்களுக்கு துணையா இருக்க போறாங்க. தேவகுருவும் அசுரகுருவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தோளுக்கு துணையாக 2 பக்கமும் துணையா வருவதனால இந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். குறிப்பா தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள். இதனால் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதையும் பார்க்கலாம். மனதுல ஒரு நிம்மதியும் ஒரு தெளிவும் ஏற்படும். அதே நேரத்துல குடிபோகின்ற ஒரு நல்ல வீட்டிற்கு, ஒரு நல்ல மனைக்கு குடிபோகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தருவார். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒருவருக்குள்ள ஒரு அந்யூன்யத்தை கலத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். தொழில் வியாபாரங்கள் செழிப்படைகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். சனி கண்டகச்சனியாக வலம் வந்து அவர் திரும்பவும், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனியாக வலம் வந்து திரும்பவும் அஷ்டம சனியாக நுழைவதனால பயம் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் மனமும் உடம்பும் தவறான பாதை நோக்கி போகாமல் பார்த்து கொண்டாலே இந்த நிலையில் இருந்து அவர்களுக்கு எந்த விதமான கெடுபலையும் தரமாட்டார். புதனை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்லியே தீரணும். இதுவரை புதனின் முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சியின் போது புதன் சாதகமாக செல்வதனால செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்துல கூடுதல் லாபமும் வியாபாரத்தை நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகமும் அடையும். அதே நேரத்துல யாருக்கும் அவசரப்பட்டு முன்ஜாமீன் கொடுப்பதோ வாக்குறுதி கொடுப்பதோ கூடாத ஒரு காலகட்டம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி மனத்தையும் உடலையும் செல்கின்ற ஒரு சூழலை அமைத்து தருவதனால மனமும் உடம்பும் தவறான மனிதர்களோடு ஒரு பழக்க வழக்கங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பமோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முயற்சி கைகூடும். இந்த காலகட்டத்தில் முயற்சி கூடும். நீங்க எடுக்கின்ற திருமண முயற்சியா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமான முயற்சியா இருந்தாலும், உங்க வளர்ச்சியை பற்ற திட்டங்கள் தீட்டுகின்ற முயற்சியாக இருந்தாலும் கூட அந்த முயற்சி நல்ல முறையில் நடைபெறும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். எந்த குறுக்கீடுகள் இருந்தாலும் கூட அந்த குறுக்கீடுகளில் எல்லாம் படிப்படியாக மாறும். புதிய வாய்ப்புகளும் புதிய திருப்புகளும் நல்ல மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்க அடையும். நான் இத்தனையும் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருக்கும் இப்படி அமைஞ்சதே இல்லைங்க. என்னை பொறுத்தவரை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், கண்டக சனியாக கடந்த காலத்துல கலங்கிய உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக வந்திருக்கின்றார். என்னுடைய அனுபவம் இந்த இரண்டையும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் 2025 சிம்மராசிக்கு இருப்பதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தெய்வத்தினுடைய துணையை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டாலே போதும். எது வந்தாலும் சரிங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜாரெண்ண குணம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளெண்ண பொழுது என்ன. அந்த வகையில் தெய்வ பக்திங்க. மனசையும் உடம்பையும் சரியாக வைத்துக் கொண்டிருந்தால் 2024 சனி பகவானுடைய எந்த பாதிப்பில் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த இரண்டும் ஒரே நேரத்துல கடந்த காலத்துல வேதனை அனுபவிச்சுங்க, இப்போவாது நான் நிம்மதியா இருக்கக்கூடாதா என்று நினைக்கிட்டீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு இப்ப கைமேல் ஒரு பாடமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 வந்து இந்த சனி பகவானுடைய பயிற்சி 3 ஆண்டு காலம் உங்களை அவருடைய வசத்தை வைத்திருக்க போறார். அப்ப கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராமல் பார்த்துக் கொள்வதும் அவர்தான். ஒரு மனிதனை உயர்ந்த நிலையில் உட்கார வைப்பது இவன் தான். இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் என்பதை போல, இவன் தடுத்தால் எவர் கொடுப்பார் என்பதை போல சனி பகவானை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, என்னுடைய அனுபவம். அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். கடலில விழுந்த நீச்சல் தெரியாதவர்கள் கூட கடலில் விழுந்தாலும் தப்பித்து விடுகின்றார்கள். எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் உங்களை தொடர்ந்து வந்தாலும் கூட தெய்வ பலம், அந்த தெய்வ பலம் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்னே ஒன்றுதான், அதாவது நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பது போல எத்தனையோ சோதனைகளிலிருந்து நீங்க தப்பித்து வந்து விட்டீர்கள். இதோ கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரிவது போல கவலையே பட வேண்டாம். 2025 ஆண்டு வருகின்ற சனி பயிற்சி அனுபவத்தோடு கூடிய ஒரு நல்ல பாடத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பெறுகின்றது. சனி பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. மற்ற கிரகங்களை நான் சொன்னேன் அல்லவா, புதன், கலத்திரகாரகன் சுக்கிரன், அதாவது வக்ர நிவர்த்தியாகின்ற செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் துணை இருப்பதனால
சனி பகவான் தரக்கூடிய கர்மாவுக்கேற்ற கெடுபலனில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகனாகத்தான் இருக்க போகின்றார். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, இதுலயுமே சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்பது அதிகமா இருக்கும். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. எப்படி இருப்பாங்க? எதுலையுமே தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற சிந்தனை சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்குங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசி கிட்ட உண்டு. சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விடாத ராசி இந்த சிம்ம ராசி குறான். தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மான குணமும் ஒரு தைரியமான குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் சிம்ம ராசி கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? ஏன்னா இவரை கண்டு பயப்படாம யாருமே இருக்க கூடாது. மெயினா பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ஒரு கண்ட சனி, கண்ட பிடியில இருந்துச்சா கண்ட சனி. ஏன்னா எப்போதுமே சூரியனும் சனியும் பகை கிரகம் தாங்க, நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னு சிம்மராசி எல்லாத்துக்குமே இங்க பாதிப்புன்னு சொல்லக்கூடாதுங்க, நல்லா பார்த்துக்கணும். சிம்மராசி எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு தயவு செய்து எடுக்காதீங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் யோகமான கிரகமா, பாதக அதிபதியா, மாரக அதிபதியா, இல்ல அஷ்டமாதிபதியா, இப்படி மாதிரி பார்த்துக்குங்க. நல்ல இடத்துல அவர் ஒரு நல்ல திரிகோணஸ்தானத்தை நல்ல இடத்துல இருந்து நல்ல நட்சத்திர சாரம் வாங்கிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா கண்டசனியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கும், ஒரு சில பேருக்கு கெட்ட பலனை கொடுத்துருக்கும். நான் 2 விதமான பலனை பிரிக்கிறேன். இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு நான் பதிவு பண்றேன். ஏன்னா சிம்மத்துக்கு இந்த கண்ட சனி லக்னத்துல இருந்து யாருக்கு யோகமா இருந்தோ நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். தொழிலும் சரி உத்தியோகம் சரி நிறைய லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு நல்ல யோகமா இருந்திருக்குது. இதே கண்டக சனி யாருடைய ஜாதகத்துல சரி இல்லாம இருந்துச்சோ நல்ல வேலை இல்லை. வேலையை நல்லா பார்த்தேன், திடீர்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு வேலையில நல்ல ஒரு அனுகூலமே இல்லை, நிறைய ஒரு பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை உத்தியோகத்துல சொன்னவங்க பல பேரு. இப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருந்திருக்கும்? நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க வேலை உத்தியோக ரீதியாக. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை நிறைய பேருக்கு சிம்மத்தை பொறுத்தவரை உண்டுங்க. எப்படி? கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம் இது எல்லாமே பாருங்க தடைப்பட்டிருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாம் எது வந்தாலும் சரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த சிம்ம ராசியா தான் இருப்பாங்க. சிம்மத்துல பிறந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ரொம்ப ஒரு நிறைய திருமணமே கைக்கூடி வரல, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு விரயங்கள், இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாராவது சிம்ம ராசிக்காரங்க. 2.5 வருஷத்துல நம்ம சொல்றது நோயா, எதிரியா, பகையா, கடனா, வம்பா வழக்கா, என்ன விஷயம் ஆக்டிவ்ஷன் ஆனிச்சு, யாருக்கு சனி தசை, சனி புத்தி யாருக்கு வந்துச்சு, மெயினா சனி புத்தி யாருக்கு வந்துச்சு கேட்டு பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை. அப்படியே பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாங்க நிறைய பிரச்சனை சந்திச்சுங்க. ஏன்? பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை, எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத கண்டங்கள் எல்லாமே சிம்மராசியை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அஷ்டம சனி வந்துருச்சு, இங்க கெட்ட பலன் வந்துருச்சுன்னு யாருமே சொல்லாதீங்க. நிறைய நல்ல பலன் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை உண்டு. சனி நேரடி பார்வை தான் கொஞ்சம் சரி இருக்காது, நேருக்கு நேரம் அவர் பார்க்கவே கூடாது. பார்த்தா இங்க 2.5 வருஷம் பிரச்சனை தான். அவர் இப்ப 8ஆம் இடத்துக்கு போறது நிறைய பேர் பாருங்க நிறைய நல்ல பலனை கொடுத்துருவார். உங்களை நேரடியாக அவர் பார்க்க மாட்டார், அவருடைய பார்வை வேற பக்கம். உங்க ராசியில பட்டதானே இவர பிரச்சனை, உங்க ராசியை விட்டு தாண்டிட்டார், உங்க ராசில இருந்து அவர் 8ஆம் இடத்துக்கு போறாரு, 7ஆம் பார்வை அவர் பார்க்க மாட்டார். ஒரு கிரகம் சப்தமா பார்த்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு இருக்குங்க. அது சனி பகவானுக்கு மட்டும்தான் மெயினான பாதிப்பு. 7ஆம் பார்வை ரொம்ப பாதிப்பு. இதுதான் 2.5 வருஷமா உங்களுக்கு செஞ்சாரு. கேட்டு பாருங்க, கண்ட சனி உள்ளவங்களை கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. அப்ப எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கொடுக்கல, சனி பகவான் சனீஸ்வர பகவான் பட்டம் கொடுக்க. அதனாலதான் சனி பகவானுக்கு என்ன பலன்னு சொல்லியிருக்காங்க,
சனி போல் கொடுக்க மாட்டார், சனி போல் கெடுக்க மாட்டார். ஆனா சனி பகவான் கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது. பயங்கரமான ஒரு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு. இப்ப 8ஆம் இடத்துல போறது நல்லதா கெட்டதா? உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் 8ஆம் இடத்துல போறது. ஏன்னா உங்களுக்கு பகைக்கிறான். கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம் இருக்கு. அஷ்டம சனியால எந்த தடையும் இல்லை. ஏன் இல்லை? அது விஷயம் இருக்கு. என்ன காரணம், என்ன ரீசன்? ஏன் நீங்க அஷ்டம சனிக்கு கெட்ட பலன் நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன் நல்ல பலன் மட்டும் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. நல்லா பாருங்க, இந்த காலகட்டத்தில் பாருங்க, குரு பகவான் 11ஆம் இடத்துல ஒரு சிலதுக்காக பயிற்சியாகி வந்துருவார். நீங்க கவலையப்படாதீங்க. அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டா, குரு வந்துட்டா, புதனுடைய வீட்டுக்கு குரு வந்துருவார். 11 லாபத்துல குரு வராரு. ஏன் பயப்படணும்? உங்களுக்கு பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரும்போது இங்க நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா எப்போதுமே சூரியன் குரு நட்பு கிரகங்கள். வீடு கொடுத்தவர் 10ஆம் இடத்துல இருந்து தொழில விரயம் பண்ணாரு, லாபத்தை விரயம் பண்ணாரு. நிறைய ஒரு பொருளாதார பிரச்சனையை கொடுத்தாரு. யார்? சிம்ம ராசிக்கு. இப்ப லாபத்தை கொடுக்க போற சரி குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவர் பயிற்சி வரும். இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரக பயிற்சி வரும் 2025. ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி. குரு அங்க போயிட்டாரா நீங்க கவலையப்படாதீங்க. ஏன்னா குருவுடைய வீட்டை தான் சனி பகவான் இருப்பார். குருவை மீறி இங்க வேலை செயல்பாடு பண்ண முடியாது. வீடு கொடுத்தவர் லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்படியே இங்க கெட்ட பலன் சொல்லணும்? கெட்ட பலன் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அவர் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் போவார். இந்த உத்திரட்டாதி போற மட்டும் கொஞ்சம் மந்தமா இருக்கும். ரேவதி நட்சத்திரம் இறங்கிட்டாருன்னா பயங்கரமான யோகம் இருக்கும். திடீர் யோகம், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன யோகம்? திடீர் யோகம்ப்பா. ஏன்னா 8ஆம் இடம் கெட்ட விஷயத்த மட்டும் எடுக்காதீங்க. நிறைய நல்ல விஷயம் உள்ள ரகசியம் இருக்குது தெரியுங்களா? ரகசியம் இருக்கு உள்ள. மறைமுக வருமானம், திடீர் வருமானம், ராஜயோகம் எல்லாமே இந்த 8ஆம் பாவம் தான். ஒரு மனிதன் 8ஆம் பாவம் நல்லா இருக்கணுங்க, கெட்டு போக கூடாது. நல்லா இருந்தாதான் அவனுடைய ஆராய்ச்சி, அறிவு, ஞானம் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப அடிக்கிறாரு பாருங்க, முதல் அடி நெத்தி அடி. வேலை இல்லாதவங்களாம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. வேலை கிடைக்காதவங்களாம் ப்ரமோஷன் ஆன வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், வேற கண்ட்ரி மாறலாம். சிம்மராசிக்காரங்க மாறினீங்களா மாறலையா? ஒருத்தரை கேட்டு பாருங்க. ஆமாங்க, நான் வேலை மாத்தினேங்க, இப்பதாங்க ரீசெண்டா மாத்தினேன் பாரு. அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பா முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணுவீங்க. உடம்புல நோய் தாக்கம் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப கொடுக்குறாரு. நோய், எதிரி, பகை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் நடக்காதவங்க திருமணம் கண்டிப்பா நடக்கும். இது முதல் பலனை நான் எடுத்தவன சொல்லக்கூடிய அமைப்பு. வீடு கொடுத்தவர் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. காதல் திருமணமா 2வது திருமணம் ரெண்டுமே கை கூடி வரணும். ஏன்னா அவருடைய பார்வை எங்க 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வை எங்க 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்த 2ஆம் இடத்தை பாக்குறாரு 7ஆம் பார்வை. அடுத்த பார்வை எங்க பாக்குறாரு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. காதல் திருமணமா 2வது திருமணமா கை கூடி வரணுங்க. குரு 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. காதல் பண்ணவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். திருமண வாக்குல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரான டைமிங் பார்த்துக்குங்க. சிம்மத்தை பொறுத்தவரை நிரந்தரமா வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியூர்ல வேலை கிடைக்கும். நல்ல ஒரு கடன் பிரச்சனை இருக்காது. பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பாத்துங்க, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி பொருளாதார வருமானத்துல நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது. பாத்துக்குங்க, எந்த ஒரு தடையும் இல்லை. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை எல்லாமே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணுவீங்க. அஷ்டம சனி பாதிக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, நிறைய பேர் சிம்மராசியில பிறந்தவங்க அனைவரும் பாருங்க அரசாங்க வேலை எழுதுறாங்களா வாங்குறாங்களா மட்டும் பாருங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. சனிதானே இங்க தடை பண்ணாரு 2 வருஷமா அரசாங்க வேலை எழுதி பாஸ் பண்ணி நீங்க உள்ள போக முடியல. அவர் இப்ப 8ஆம் இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அரசாங்க வேலை கண்டிப்பா வந்துடும். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, நல்லா வெளிநாட்டுல படிச்சாலும் சரி வெளியூர்ல படிச்சாலும் நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு, வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லா யோகம் சூப்பரா கொடுக்குறாரு. திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் வருது. தொழில நல்ல லாபத்தை பாக்குறீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. மெயினா தொழில பாருங்க நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஜாதகத்தை மட்டும் பாருங்க, தயவு செய்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழில ஆரம்பிங்க. இந்த அஷ்டம சனி திடீர் யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்குங்க. ஏன்னா 8ஆம் பாவம் திடீர் யோகம். நிறைய லாட்டரி யோகம் முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா அடிக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதையே ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு உங்க பக்கம் முடிவுக்கு வரும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது. இப்ப இந்த காலத்துல பாத்துக்குங்க, எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையா வரும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடி ஃபீல்டு, அடுத்து பாருங்க அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மருத்துவர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்,
நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, இது எல்லாமே சூப்பரா இயங்கக்கூடிய நேரம் வருது. மெயினா விளையாட்டுத்துறை எல்லாமே சிம்மராசியால சாதிப்பாங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்பாங்க. முதல் நட்சத்திரம் மகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. மகனத்துல பிறந்தா எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு தைரிய குணமும் தன்மானமும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இவங்க எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, பார்த்தவனா அதை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சம் என்ன தனிமையை விரும்புவாங்க, என் வழி தனி வழிம்பாங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி அவங்க எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை தன்மானம் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் ஒரு வெற்றி அடைய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க மகனத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், படிப்புகளில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் வரும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்லா ஞானம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வன்சில பிறந்த ரொம்ப நாகரிகமான குணமும், ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும், குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும், எடுத்தா எல்லா முயற்சியும் வெற்றி அடைய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. வண்டி, வாகனம், வீடு, பூமி எதெல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் லாபத்தை கொடுக்குறாரு, உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை சந்தோஷம் நல்லா இருக்குது. படிப்புகளில் நல்லா இருக்கும். மெயினா பூர்வன்சில பிறந்தவங்களுக்கு மெயினா கம்ப்யூட்டர் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா பாருங்க நகை வேற வச்சிருக்கவங்க, இந்த பொருளாதார இந்த அழகான பொருட்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கு. இனிமே நீங்க விடாம எந்த விஷயம் வச்சாலும் முயற்சி பண்ணி பாருங்க, உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். இப்ப வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே இருக்கும். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில லாபத்தை கொடுக்குறாரு, உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். மெயினா அரசியல் ஃபீல்டும் சரி, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த அஷ்டம சனியால உங்களுக்கு பாதிப்பு வராது. நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி 8ல இருக்கிறார். நோய் கூடுதலாக வரலாம், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், ருண ரோக சத்துருக்கள் அதிகமாக இருக்கலாம். 6ஆம் இடத்தின் அதிபதி தன் வீட்டிற்கு பரிணாமம் உபஜயஸ்தானத்துக்கு போயிருக்கார். சிம்மத்திற்கு 6ஆம் இடம் உத்தியோகம், உத்தியோகத்துக்குரியவர் 8ல இருக்கிறார். அப்போ உத்தியோகத்துல கடுமையா நீங்க வேலை பார்த்தாகணும். எவனையும் நம்பக்கூடாது, அசால்ட்டுத்தனம் இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. 24 மணி நேரமும் விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா சனி உங்களையே கெடுக்க மாட்டார். அதனால எந்த செயலையும் யாருக்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. சிம்மராசிக்காரங்க யாருக்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. எழுத்துப்பூர்வமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், சத்தியபூர்வமா செயல்படணும். யாரையும் கோபிக்க கூடாது, எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாது. இல்லைன்னா வேலைக்காரனுடைய பிரச்சனை அதிகமாயிரும். சனியினால் தொழிலாளிகள் அவங்க மூலியமா உங்களுக்கு சிம்மத்துக்கு 10ஆம் இடமான கௌரவம் பாதிக்கப்படும். கௌரவமான தொழில், அந்த 10ஆம் இடம் நல்லா இருக்கு. இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சனியினுடைய பார்வை இருக்கு. அப்போ 8ல இருக்கிற சனி ஒரு வலி, ஒரு வேதனை, அசிங்கம், அவமானம், கீழே விழுதல், துன்பப்படுதல், கசப்புத்தன்மை, போராட்டம்லாம் கொடுக்கக்கூடியவர், தடையை கொடுப்பார். அப்போ சனி தடையை கொடுக்கலாம், தாமதத்தை கொடுக்கலாம், கௌரவத்துக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், நல்லா போய்கிட்டு இருக்கிற தொழிலில் லேபர் ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். ஏன்னா அவரே 6ஆம் இடத்துக்குரியவர், உழைப்பு. அப்போ உழைப்புக்குரியவர் அதிகமாக இரட்டிப்பாக உழைத்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அது வகையில் தான் கஷ்டம் இருக்கும். அதனால 8ல சனி தான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு இல்லை. வேலையை தேடி நீங்கள் ஓடணும், வேலை உங்களை தேடி வராது. சிம்மத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம். பாருங்க, ஏற்கனவே பாருங்க மார்க் சிகப்பு மார்க் போட்டதெல்லாம் பிரச்சனைன்னு இருக்கு. அப்போ சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் அப்படி விஷயத்தில் என்ன ஆகும்? என்னென்ன பிரச்சனை வரும்? பல்லு சம்பந்தமாக பிரச்சனை வரும், உணவுகள் சம்பந்தமாக பிரச்சனை வரும், குடும்ப உறவுகளில் பேச்சு கவனமாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு துடுக்குத்தனமாக அகராதியாக பேசணும்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வந்துடும். அதனால் 2ஆம் இடம் தனம், பணத்தை கணக்கச்சிதமாக செலவழிக்கணும். கடன் யாருக்கு கொடுத்தாலும் வராது, வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்ற முடியாது, வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும்.
சரி, அப்புறம் சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய விஜயஸ்தானம். தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு. 4ஆம் இடம் வீடு வண்டி வாகன சொத்து சுகம் நல்லா இருக்கு. 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரர்கள் வகை ஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு ஸ்தான பலம் இருக்கு. அப்போ புதிய திட்டங்கள், புதிய மாதிரி விஷயங்கள், எழுத்து செய்தி, தகவல் தொழில்நுட்பம், வர்த்தகம், இது போன்ற விஷயங்களுக்கு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம், ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையினா சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு வீடை விற்கலாம், வீடை மாற்றலாம், இடத்த கொடுக்கலாம், ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகலாம், டிராவலிங் பண்ணலாம், வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளிநாடு போகலாம். அப்போ 3ஆம் இடம் முயற்சி, வெளிநாடு போவதற்கு இந்த இடத்திற்கு காலச்சக்கரத்துக்கு 12ல் சனி இருக்கிறனால இந்த 3ஆம் இடம் சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாடுகளுக்கு போய் இது பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் சுலபமாக கிடைக்கும். சரி, அப்போ இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3ஆம் இடம் நல்லா இருக்கு. 4ஆம் இடம் தாயாருக்கு ஆரோக்கியஸ்தானம் நல்லா இருக்கு. அப்போ தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை நீங்கி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, வீடு வண்டி வாகனங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாம் அமையும். புரியுதுங்களா? பழைய சொத்துக்களை வச்சுட்டு புது சொத்து வாங்கலாம். அப்புறம் சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ குழந்தைகள் வகைகளிலே அங்கே கவனம் தேவை. அங்கே 4ஆம் இடத்துல ஹையர் ஸ்டடீஸில் கொஞ்சம் மஞ்ச நிலை ஏற்படும். அவர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், டயர்ட்னஸ் வரும், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். அதனால் சிம்மராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ வழிபாடுகள். அப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தைகள் வகைகளில் குழந்தையாக இருந்தாலும், அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ கல்வி ஸ்தானம் பாதிக்கப்படும். குழந்தைகளுக்கு கல்வி ஸ்தானத்தில் சனி, அது கசப்பு. ஏற்கனவே இங்கே மார்க் போட்டிருக்கேன். சிம்மராசிக்கு உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்கு, வேலை பார்க்குறான். ஒரு பக்கம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, பட்டம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும், பதவி ப்ரமோஷன் உண்டாகும், நல்ல வருமானங்கள்லாம் ஈட்டலாம். ஸோ இந்த இடம் 6ஆம் இடம் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் அங்கே ஒரு கசப்பு இருக்கு. அப்போ 7ஆம் இடத்திற்கு அதிபதி இவருக்கு 8 வரும்போது மனைவியுடன் கூட வேலை பார்ப்பவர்களுடன், சமுதாயத்தில் உங்களுக்கு ஆதரவு தருகிறவர்கள், நண்பர்கள், இவர்கள் வகைகளிலே சிரமத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கலத்திரத்தில் பேசுவதில் கவனம். மனைவி பேசுவா. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம், உங்கள் மனைவிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து பார்க்குறனால பணம், எழுத்து, பேச்சு, தகவல் தொழில்நுட்பம் மாதிரி பேசுவதில் நிறைய வரும். வார்த்தையை பேசணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது சண்டை வந்துடும். சண்டை வந்து உறவுகள் பிரியலாம். சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள்லாம் போவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதனால் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவி இடத்துல ஓவர் டியூ எடுத்துக்கக்கூடாது அவங்ககிட்ட. அது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறனால ரொம்ப உடல் வலி, வேதனை இருக்கும். கால்கை வலி, மூட்டு வலி, எல்லா குடைச்சல்களும் வரும். அவரே 6 8ல் இருக்கிறனால வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஜீரண உறுப்புகள் ப்ராப்ளம், அது மாதிரியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ சிம்மராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், அப்பாவுக்கு 12ஆம் இடம், அப்பாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வரும். அப்பாவுக்கு 6ஆம் இடத்துல 12ல் இருந்த சனி பார்க்குறாரு. அதனால் வைத்தியம் தீராது. ஜாதகர் வெளியில் போய் இடம் விட்டு இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வெளியில் போய் வைத்தியம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். சனினா ட்ராவல், கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். ஆமாம். அப்போ அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல சனி, அவருக்கு அப்பாவுக்கு இங்கே எந்தெந்த வீடு பாதிக்குது, 5ஆம் இடம், குழந்தைகள் மேலே கவலைப்படுவார். அதே போல் பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாட்டு மேலே பிரச்சனை, பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனை வரும். அப்பாவுடைய சொத்துக்களில் அப்பாவுக்கு குழந்தைகளை பற்றிய கவலை, அப்பாவிற்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதனால் இந்த சனி பகவான் 2ஆம் இடம், அப்பாவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், பல்லு, முகம் சம்பந்தமாக பிரச்சனை வரும். அதனால் கண் சம்பந்தப்பட்ட கோளாறு வரும். அதனால் பல்லு வலி வரும். ஆமாம், அந்த மாதிரி. அப்போ அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடம், அப்பாவுக்கு 9ஆம் இடம், அப்பாவுடைய
பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளில் தடை ஏற்படும். அப்பாவோட பாக்கியத்திலேயும் சனியினுடைய பார்வை இருக்கிறது. அதனால அது ஒரு விரயத்தையும் தன் பார்வையில் மாற்றி அமைச்சு கொடுப்பார். ஸோ அதனால இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கடுமையாக உழைக்கணும், ஸ்கெட்சு போட்டு உழைக்கணும், நேரங்காலம் பார்க்காம இருக்கணும். அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம். அப்போ லாபமும் பிரச்சனை இல்லைன்னு இங்கே காட்டுது. ஆனால் இங்கே லாபத்துக்கு 10ல் சனி இருக்கிறனால லாபத்தில் விட்ட பார்க்கல. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சனியினுடைய 3ஆம் பார்வை ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இந்த வீட்டிற்கு இங்கே 12ல் சனியின் பார்வை இருப்பதனால இங்கே மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் வகைகளில் ஒரு விரயத்தை சந்திக்கலாம். அவர்களுக்கு தொழில் செய்ய போகிற இடத்துல குடுக்கல் வாங்கல்ல கவனம் இருக்கணும். இங்கே இது பொறுத்தளவில் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அவர்கள்ட்ட பேசுவதிலையும் கவனம் இருக்கணும். அதே போல் சிம்மராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், தாம்பத்திய சுகம் நல்லா இருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கடமையில் எது எது இருக்குன்னு விழிப்புணர்வாக சொல்லியிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கிட்டு அதில் கவனமாக இருக்கணும். பிறந்த காலத்தில் இந்த சனியினுடைய பார்க்குற இடங்களில், இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கிற இடங்களில் இந்த குருவோ சுபக்கோள்கள் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. சனி ஸ்டார் மார்க் போட்ட இடத்துல பாபக்கோள்கள் சூரியனோ செவ்வாயோ ராகுவோ சனியோ இருந்தால், கேதுவோ இருந்தால் ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமான கர்மவினை இருக்கும். சிம்ம ராசிக்கு 8ல் சனி. இந்த சனி இருக்கிற இடத்துல ஒரு குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று பார்த்தாலும் சரி, இவ்வளோதான் சனி பகவான் செய்ய போகிறார். நல்லா இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முதல்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அருகில் இருக்க பிள்ளையார் கோயிலை வணங்காமல் போகாதீங்க. வீட்டில் விளக்கேற்றிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுங்க. சனிக்கிழமை தோறும் எண்ணெய் ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். குச்சனூர் சனீஸ்வர பகவானை பிடித்து கொள்ளுங்கள். அதுபாரு திருக்கொள்ளிக்காடு சனி பகவானை வணங்குங்க. விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். தற்பாரணீஸ்வரர் திருநள்ளாறிலே சென்று அங்கே விளக்கேற்றி சிவபெருமானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் உங்கள் ஆயுளுக்கு விளக்கேற்றுங்க. ஸ்ரீவாஞ்சியம் சென்று வர வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். ஆட்டிவிப்பார் யார் ஒருவன் ஆடாதார் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆட்டுற விஷயத்துல யாராவது ஆட்டினாங்கன்னா யாரா இருந்தாலும் ஆடிதான் ஆகணும். ஆனா ஆடும் பொழுது கூட யாருக்கும் பாதகம் இல்லாம ஆடக்கூடியவர்கள்னு சில பேர் இருப்பாங்க. அதே நேரத்துல உணர்ந்து ஆடக்கூடியவர்கள்னு சில பேர் இருப்பாங்க. கீழே விழுந்துடாம இருக்கணும், நமக்கு எதுவும் பாதகம் வராம ஆடணும்னு ஆடக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. எப்பேற்பட்ட கொம்பனையும் கொம்பு சீவர பக்குவத்தோட ஆடணும்னு சில பேர் இருப்பாங்க. சோதனையான ஒரு பாதை, ரொம்ப குறுக்கு வழின்னு சொல்லுவோம். இந்த குறுக்க போற குறுக்கு வழி கிடையாது. அதாவது எப்படின்னா ஃப்ராடு பண்ணி போற வழி கிடையாது. நான் சொல்றது சின்ன பாதை, அதுக்குள்ள போனோம்னா பெரிய மலைக்கே போகலாம். சின்ன பாதை, அதுக்குள்ள போனா தங்க சுரங்கத்துக்கே போகலாம். இந்த பாதையில எவன்டா வண்டி ஓட்டுறது, இந்த பாதையில எவன்டா போறது அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி இருக்கும் பொழுது ஒருத்தன் போவான் பாருங்க. தங்கத்தின் மீது, அங்க தங்கம் இருக்கு, அந்த மலை இருக்கு, அதை தான் டார்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த நபர் அந்த பாதையை கடப்பார். அதுல வெற்றியும் பெறுவார். அதனாலதான் சொல்றேன், யார் ஆட்டி வச்சாலும் அந்த ஆட்டத்துக்கும் ஆடக்கூடியவர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இதுல ஆட்டி வைக்கிறவன் நினைப்பான், பாரு நாமெல்லாம் ஆட்டி வைக்கிறவன் ஆடுறான் பாருன்னு. அவன் ஆடல, எல்லார்கிட்டையும் கைத்தட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்கிறது இவனுக்கு தெரியாது. யாரங்க இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்கன்னு தானே கேட்குறீங்க? எஸ், சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களை சாதாரணமா எடை போட முடியாதுங்க. சாதாரணமா எடை போட முடியாது. அதாவது சின்ன எலி பொந்துல கூட எண்ணத்தை சேகரிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணக்கூடியவர்கள். ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் தனக்கு தகுந்தபடிதான் கொண்டு போவாங்க.
வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க, விரயமாக்க மாட்டாங்க, வார்த்தைகளையும் விரயமாக்க மாட்டாங்க, காலத்தையும் விரயமாக்க மாட்டாங்க. ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. இவரு இந்த அம்மா பார்த்தா என்னங்க இவங்கெல்லாம் எங்க வெளியில வரப்போறாங்களா அப்படின்னு தோணும். இந்த ஐயாவை பார்த்தா எங்க வெளியில வரப்போறாரா, இதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க அப்படிலாம் சத்தியமணிலாம் சொல்லுவான். ஆனா அப்படியே புரட்டி போடும் காலம். ஏன்னா அமெரிக்கால இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஆதவன் ஒருவன் தான் இல்லையா? இங்க இருக்கிறவன் தான் அங்க இருப்பான், அங்க இருக்கிறவன் தான் இங்க வருவான். அமெரிக்காவுக்கு தனியா ஒரு சூரியனையும் இந்தியாவுக்கு தனியா சூரியனையும் ஆண்டவன் படைச்சான் இல்லையே? அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் ஜெயிப்பாங்க, எங்க இருந்தாலும் பிரகாசிப்பாங்க. பிரகாசிக்கிறது மட்டும்தான் சிம்மத்தோடைய வேலை. நீங்க நினைச்சுக்கலாம், ஒரு சிம்மராசிக்காரரை கூண்டோட கலைச்சு விட்டேன், கூண்டோட அழிச்சு விட்டேன், வெட்டி விட்டேன்யா அப்படின்னுவான் சில பேர். அங்கேருந்து விருட்சமா வளருவான். வளர்ந்துட்டானா அப்புறம் அடியோட வெட்ட முடியவே முடியாது. ஒரு தடவை வெட்டினது எப்படின்னு கேட்கலாம். இந்த ஒரு தடவை வெட்டலைன்னா இவ்வளவு தூரம் வளர முடியாது. அதனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அடி விழுந்தா கூட அந்த அடியில கூட அதுக்கு கீழே இனிமே போகக்கூடாதுன்னு அதுல இருந்து மேலே ஏறுவாங்க. அப்படிப்பட்ட சிம்மத்திற்கு அஷ்டம சனி ஆரம்பமாகிறது. 8th பிளேஸ். எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி ஆட்டம் காலி அப்படின்வாங்க, அஷ்டம சனி அவுட் அப்படின்வாங்க. என்ன கிரிக்கெட் மேட்ச்ன்னு நினைச்சிங்களா? ஒரு மேட்ச்ல தான் அவுட், அடுத்த மேட்ச்ல இதே டீம் வின் பண்ணும், கப்பு வாங்கும், கப்பு வாங்கும். ஆனா ஒரு மேட்ச்ல அவுட் ஆகும். ஒரு மேட்ச்ல அவுட் ஆனோன்னு நம்ம எல்லாம் நினைப்பான் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு. ஃபைனல்ல இவன் தான் வருவான். இந்த ஃபைனல்ல வரத்துக்காகவே பிறந்தவன் சிம்மராசிக்காரன். இதாங்க உண்மை. ஆனா அந்த அவுட் விழணும். ஒரு அவுட் ஓடணும்னா மற்றவன எதிரியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும், எதிரியும் கொஞ்சம் சறுக்கணும். அவன் ஒரு சந்தோஷம் வரும்ல. நமக்கு ஒரு சோகம்னும் போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ரொம்ப ஹாப்பியா இருப்பான். எப்பயுமே வயிறு தான் உலகம். நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா எரியக்கூடிய பகுதிங்கிறது வயிறு தான், வேற எந்த பகுதியும் எரியாது. அந்த எரிச்சல் இருக்கிறவனுக்கு கொஞ்சோண்டு நம்ம லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி கொடுப்போம். நம்ம நல்ல மனுஷங்கள்ல சிம்மராசிக்காரவங்க. வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருந்தான், நம்ம கொஞ்சம் தோத்தோம், அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறோம், அவ்வளவுதான். இத பாக்குறாரு கடவுள். கடவுள் இதை பாக்குறாரு. அப்ப பாக்குறாரு, என்ன சிம்மராசிக்கார தம்பி, என்ன தங்கச்சி, நீங்க உங்களை பழிச்சவன், உங்களை அவமானப்படுத்தினவன், உங்களை கேவலப்படுத்தினவனுக்கு கூட உதவி பண்றீங்களே, போ நீ அஷ்டம சனியா இருக்கட்டும், ஆல்ரவுண்டு சனியா இருக்கட்டும், உன்னை ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? வரம். வரம் வாங்கி பிறந்திருக்கீங்க சிம்மராசிக்காரர்களே. அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, இது நல்லா தெரிஞ்சுங்க. ஆனா சனி ஒன்றும் பண்ண மாட்டாரு. கால் மேல காலை போட்டு நீங்க என்ன வேணாலும் ஆட்டம் ஆடலாம் நினைச்சிடாதீங்க. அந்த ஒன்றும் பண்ண மாட்டாரு நான் சொல்லல, உங்களை எந்த கஷ்டமும் படுத்த மாட்டார்னு சொன்னேன். கஷ்டப்படுத்த மாட்டார். காரணம், உங்க ராசிக்கு அதிபதி சூரியன். அப்பா என்னைக்குமே அப்பா கிட்ட எல்லா பிள்ளைகளுமே அடங்கி போகும். அப்பா தான் பிள்ளைகள்கிட்ட என்னைக்குமே அடங்காம போவாங்க. அதனாலதான் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நேரத்துல கோபம் அப்பாவை 2 திட்டு திட்டிப்பிடும். ஆனாலும் திட்டுனா கூட அப்பாவுக்கு ஒண்ணுன்னா பிள்ளைகளுக்கு உசுரை விட்டுடும். இதானுங்க உண்மை. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அதனால சூரியனை ஒரு நாள் சனி எதிர்க்காது, சூரியனுக்கு சப்போர்ட் தான். காரணம், சிம்ம ராசியில குரு இருப்பார். அந்த குரு என்ன பண்ணுவார்? ஒரு வாத்தியார். அவர் என்ன பண்ணுவாரு? பையன்கிட்ட சொல்லுவார், சூரியனுடைய பையன்கிட்ட சொல்லுவார், இந்த நேரத்துக்கு நீங்க வராத, அப்பா இருக்கார் போ. அப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். அஷ்டம சனியாக இருந்தாலும், ஆட்டுவிக்கக்கூடிய சனியாக இருந்தாலும், இந்த சிம்ம ராசி கிட்ட வரும் பொழுது 10 சுத்து சுத்த விட்டு தலையை சுத்த விடுற சனி உங்களை மட்டும் 2 சுத்து சுத்த விடுவாரு, தலை சுத்து வராது. ஆனா சுத்த விடுறார சாமி, அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம்? நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. சுத்தவே விடலைன்னா காலம் என்னங்க பண்றது?
காலம் தன்னுடைய கடமையை செஞ்சுதானே ஆகணும். அப்ப சுத்த விடாம இருக்க என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு பிளான் தான். அஷ்டம சனி வரும் பொழுது டெய்லி ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துங்க. சிம்மராசிக்காரவங்க நான் சொல்றத ரெக்யூஸ்டா கேளுங்க. சத்தியம் சொல்றேன், அஷ்டம சனி உங்களை பாதிக்காம கொண்டு போறதுக்கு நான் வழி சொல்றேன். நீங்க செலவே பண்ண வேண்டாம். ஒரு பேப்பர் ஒரு பேனா தான். ஒவ்வொரு நாளும் முதல் நாள் சாயந்தரம் மத்தியானம் 3 மணில இருந்து 7 மணிக்குள்ள நாளைக்கு எங்கெங்க போகணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது எழுதிக்கிங்க. ஞாபகம் உள்ளவங்க மூளையில வச்சுக்கிங்க, ஞாபகம் இல்லாதவங்க எழுதி வச்சுக்கிங்க. அதை மட்டும் மறுநாள் செய்யுங்க. அவ்வளவுதான். பிளான் போட்டு வாழுங்க. இந்த பிளானிங்கை தான் சனி எதிர்பார்ப்பார். இந்த எந்த இடத்துலையுமே நான் பார்த்துக்கிறேன்டா, என்னால முடியும்டா, நான் சமாளிச்சிடறேன்டா அப்படி நினைக்க வேண்டாம். என் அப்பன் சிவன் என்னை காப்பாத்துவான், என் கடவுள் முருகன் என்னை காப்பாத்துவான், என் சாமி பிள்ளையார் என்னை காப்பாத்துவாரு, என் அம்மா துர்கா என்னை காப்பாத்துவா, என் அம்மா வராகி என்னை காப்பாத்துவா. இப்படி சாமி மேல பாரத்தை போட்டு நீங்க அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ். புரியுதா சிம்மராசிக்காரர்களே? இதுதான் கவனிக்கணும். ஆணவத்துல நீங்க கணக்கு போட்டாலும் போயிடும். சுவாமி மேல உங்க வாழ்க்கையில பெரிய லாபமே என்ன தெரியுமா? சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு கடவுளோட பேரை உங்க வாய் முணந்துகிட்டே இருக்கும். சில பேர் கடவுளுடைய பேரை முனைவிட்டே இருப்பாங்க, சில பேர் குருவுடைய பேரை முனைவிட்டு இருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்களுடைய பேரை நீங்க முனைவிக்கிட்டே இருக்கும் போது உங்ககிட்ட கெட்டது வர பயப்படும், வியாதி வர பயப்படும். அப்படியே வந்தாலும் அந்த வியாதியை விரட்டுறதுக்கு பல சக்தி உங்களுக்கு வரும். உங்களுக்கு இருக்கிற வியாதியில மற்றவனுக்கு வந்ததுன்னா என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பான். ஆனா அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு வியாதி வந்தா கூட அந்த வியாதி தான் வெளியில போகுமே தவிர சிம்மராசியை ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம், உடம்புல அந்த வார்த்தை ஏதோ ஒண்ணு சொல்லுவீங்க, அது எது வேணாலும் சொல்லலாம். சில பேர் சாமி பேரை சொல்லுவாங்க, சில பேர் மாமி பேரை சொல்லுவாங்க. ஆமா, ஆத்துக்காரி பேர் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. யாரு பேரையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் பவர் தான். ஒரு பவர்ல இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஒருத்தர் கிராமத்துல ஒருத்தர் இருந்தாராம். இந்த கிராமத்துல இருந்தவர் சாமி கும்பிடுறதே கிடையாது, சாமி கும்பிட மாட்டார், அவருக்கு பிடிக்கல. அவருக்கு உழவு வேலை, உழவு வயல் வேலை தான் முழுக்க அந்த வேலையில இருப்பார். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவன் தான் அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிறது, மாடு கட்டுறது எல்லாமே, இந்த எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் அந்த விவசாயி இறந்து போயிட்டார். நல்லா கவனிக்கணும், விவசாயி ஒரு நாள் இறந்து போயிட்டார். பிறந்தா இறக்கணும்ல, இறந்துட்டார். உடனே யமலோகம் போயிட்டாங்க. யமலோகத்துல போனோடனே அந்த விவசாயிக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. சித்திரகுப்தன் சொல்றாரு, இந்த ஆள் உங்களை சாமியை வழிபாடவே பண்ணல ஐயா, அதனால இவரை நீங்க கொப்பரையில போட்டு பாட்டலாம், நரகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்றார். அவர் உடனே பிரம்மா அந்த இடத்துல சொல்றாராம், ஐயா இவர் சாமியை தான் நிறைய கும்பிட்டுருக்காரு அப்படின்னு, அதனால நீங்க இவர் சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு. அப்புறம் உடனே பிக் பாஸ்ல கமலஹாசன் மாதிரி கமல் சார் சொல்வார் இல்லையா, பிக் பாஸ் குறும்படம் போடுங்க அப்படின்னு. உடனே குறும்படத்தை போட்டார் யமன். ஏன்னா அவருக்கு எப்பயுமே டீட்டெயில்ஸ் கரெக்டா இருக்கும். பார்த்தா இந்த ஆள் ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த வேலை பார்த்தான் பாருங்க. இவருக்கு கீழே அவன் பேர் கந்தசாமி. ஏ கந்தசாமி மாட்டை கட்டுறா, ஏ கந்தசாமி அந்த மோட்டரை போடுறா, ஏ கந்தசாமி பயிரை எடுத்தியா, கந்தசாமி தண்ணியை கொண்டு வா. இவர் கூப்பிட்டது எல்லாமே கந்தசாமி தான், அந்த கந்தனை தான் கூப்பிட்டுருக்காரு. அப்ப எந்த ஒரு இடத்துல கூட கடவுள் ஏதோ ஒரு இடத்துல வாயில வருவார். நம்ம இதுதான் உலகம், இதுதான் நம்மளுடைய கர்மா காப்பாத்தும். அப்ப அந்த சிம்மத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு விதத்துல ஒரு பேர் உச்சாரணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வேலை செய்யும். இந்த அஷ்டம சனியில பெரிய அளவுல பலம் கொடுக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களையே நீங்க சாதாரணமா நினைச்சு பார்க்காதீங்க, உங்களையே உயர்த்தி பாருங்க. இது உங்களை உயர்த்துவதற்கான நேரமே தவிர தாழ்த்துவதற்கான நேரம் இல்லை. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க.
அது மட்டும் இல்ல, நீங்க எந்த சுவாமியாவது ஒரு சுவாமிய மனனமா சொல்லிக்கிட்டே இருங்க. மந்திரம் கூட சொல்ல வேண்டாம், சுவாமி பேரை சொல்லும், ஏதோ ஒரு பேர். அதை சொல்லிண்டே இருக்கும்போது சனி உங்களுக்கு எந்த கெடுதலையும் கொடுக்க மாட்டார், ப்ராப்ளமே கிடையாது. இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுங்க. அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டாம். அஷ்டம சனியில இந்த சிம்மராசிக்காரர்களுடைய பலம் 8 திக்கிலும் தெரிய போகுது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கான்னு 10 பேருக்கு தெரிய போகுது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கான்னு 10 பேருக்கு தெரிய போகுது. இது பலம் கொள்ற நேரமே தவிர இது பயந்து ஓடுற நேரம் அல்ல. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.